செதுக்கி இருக்காரு படத்தை. இந்த மாதிரி படத்தை வந்து கமர்ஷியல் ஹிட் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், படத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி படம் தான் வேணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தேவையில்லாம இந்த வேற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க, தேவையே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பெண்கள் எல்லாருமே கட்டாயம் வந்து தவிர்க்க கூடாது. இதுதானேன்னு தவிர்க்க, ராதிகா மேம் தானேன்ற ஒரு இது சீரியல் மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓவரால் சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க ராதிகா மேம். என்ன சொல்றது, 160 rupees டிக்கெட்டுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி ஃபுல்ஃபில்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியா போறேன் இந்த படம் பார்த்துட்டு. நானும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வரேன் இந்த படத்தை வந்து. எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியா சும்மா வாய் வார்த்தையா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவோம்ல, அந்த மாரி காமெடி வார்த்தை தான் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு இவங்க எங்க வீட்டுல தாய் கேள்வி தான் இவங்க. ஓகேவா, தாய் கேள்வி வந்து எல்லா வீட்லயும் வந்து அவங்கவுங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்க. அவங்க தாயை செலிப்ரேட் பண்ணுங்க, மாமியார் இருந்தா மாமியார் செலிப்ரேட் பண்ணுங்க. எந்த ஒரு ஈகோ இல்ல வேணாம் பெண்களுக்கு. ஆனா பெண்கள் வந்து தனிச்சையா நாளைக்கு ஆம்பளைங்க விட்டு போனாலும் கூட எப்படி வாழணும்னு சொல்றதா மெசேஜ். இதான் மெசேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் போல்டா இருக்காங்க லேடிஸ். ஆனா உங்களோட பார்டர் மட்டும் நீங்க தாண்டாதீங்க, அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆம்பளைகள் இருந்து. சரிங்களா, இதான் மெசேஜ். சிவகார்த்திகேயன் அவர் வந்து எனக்கு ரொம்ப ஓகே தான். அவர் எல்லா நிறைய படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் வர்த்து. கமல் சார் வந்து அடுத்த படத்துக்கு வந்து லீடு கொடுத்துருக்காரு உள்ள சியோன்னு சொல்லிட்டு. ஸோ சிவகுமார் முருகேசன் அவர் டைரக்டர், அவர் செதுக்கி இருக்காரு படத்தை. இந்த மாதிரி படத்தை வந்து கமர்ஷியல் ஹிட் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், படத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி படம் தான் வேணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தேவையில்லாம இந்த வேற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க, தேவையே கிடையாது. உப்புமா படாதீங்க யாருமே. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய எடுங்க. எல்லாமே வீட்டுல இருந்து பெண்கள்லாம் வந்து பாக்குற மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான். இதான் மெசேஜ். காமெடி இருக்கு, அழுக வச்சிருக்காங்க, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. படத்துல வந்து எப்படின்னா ஒரு அந்த கரு வந்து கரெக்டா டிராவல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. படத்தை உட்காந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. சார், ராதிகா மேம் வந்து அவங்க வந்து கிழக்கே போகும் ரயில்ல இருந்து அவங்க பாக்குறவங்க பாஞ்சாலி கேரக்டர் இன்னைக்கு வந்து பவுனு தாயின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப அவங்க தான், அதாவது ஆக்சுவலா வந்து ரஜினி சார் கூட பண்ற மாதிரி நியூஸ் அடிப்படுது. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் டான். அவங்க இதுல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ரொம்ப போல்டா பண்ணிருக்காங்க. எப்பவுமே அவங்க இப்படி பேசுவாங்க லெஃப்ட். அதே நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் அந்த அம்மாவை. சித்தின்னு எல்லாமே நம்மளா கூப்பிட்டுருக்கோம் நம்ம லைஃப்ல எல்லாமே 90s கிட்ஸ்க்கெல்லாம். ஸோ தெரியாது யாருமே இல்லை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்து இஷ்டத்தோட தான் வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா நாங்கள் வெளியில போறோம். வர்த்து தான். லேக்ல எதுவுமே இல்லைங்க, லேக்ல எதுவுமே இல்லை. அதாவது எப்பவுமே இந்த எப்படி சொல்றது, மெசேஜ் வந்து ஒரு ஃபாண்ட்ல ஒரு வரி ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கிராம சம்பந்தப்பட்ட விஷயம். மண் வாசனை ஜாஸ்தியா இருக்கு, மண் வாசனை இருக்கு. அதனாலதான் சிவகார்த்திகேயன் அன்னைக்கே சொல்றாரு, நான் வந்து 4 அடுத்த கமர்ஷியல் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வந்து லைட்டா ஆட் பண்ணி, ஸோ அந்த அம்மாவும் படம் பார்க்குற மாதிரி ஆட் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்த லீட் அவர் கொடுத்துட்டாரு. அதாவது கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ஸ் அதுல அடுத்தது பண்ண போறாரு இல்லைங்க. ஸோ அதோட லீட் அவர் கொடுத்துட்டாரு. சிவகுமார் முருகேசன் பண்ணிருக்காரு. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ராதிகம்மா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கமுக்கமான ஆள் தான் அவரு. ஆனா விஷயத்த செஞ்சுட்டாரு, சொல்லல ஒரு செயல் தான் அவரு. சூப்பர், ரொம்ப ஹாப்பி. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிவகார்த்திகேயன் சார் அண்ட் அப்புறம் சிவகுமார் முருகேசன் ஆல்சோ. நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரே சின்ன விஷயம், எங்க தலைவனோட ஆக்ஷன்ஸ் வந்து லைட்டா ராதிகம்மா எப்படி பண்ணாங்க. ஸோ அதுல விரல வச்சு காமிச்சதா ஒரே ஃபன்னா இருக்கு. அது என்ன எதுக்காக கை வந்திருக்கு மட்டும் அது மட்டும் பாருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. புரியலங்க, எல்லாரும் ஆர்டிஸ்டும் முனிஷ்காந்த் சார் நல்லா பண்ணிருக்காரு. சரவணன் சார் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. இளவரசு சார் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு 4-5 கேரக்டர் எல்லாருமே ரோல் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. சின்ன பசங்கள இருந்து நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. பெண்கள்லாம் எப்படி தனியா இருந்து ஒரு ஆண்கள் துணை இல்லாத எப்படி இருக்கணும் அதை இதை பார்த்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு பாதி பேர் இப்ப கல்யாணம் பற்றி இதுவாகிட்டு போயிடுறாங்களே, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா இப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு சொன்னா இந்த படம் பார்த்துட்டு ஒரு எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியா சும்மா வாய் வார்த்தையா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவோம்ல, அந்த மாரி காமெடி வார்த்தை தான் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு ராதிகா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. கம்மியா தான் அவங்களோட ரோல் இருந்தது. ஆனா அதுவே பெரிய ஹைப் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பக்காவா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலி பாக்குற படம் தான் இது. அந்த அளவுக்கு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. இன்ட்ரோல் வந்து கூட தெரியல. ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் நான் கேட்டேன், மீதி சாங்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போச்சு. காட்டிருக்காங்க அந்த சீன். அந்த 3 பேர், இவர் இந்த கட்சி அந்த கட்சி, அந்த சீன் ஒரு செகண்ட் காட்டுறாங்க. அது ட்ரைலர்ல ரொம்ப பக்காவா காமிச்சாங்க. இல்ல ட்ரைலர்ல வந்து அடிக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்க, மீதி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது ரொம்ப அவேர்னஸ் ஆயிடும்ல, அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி பக்காவா போட்டிருக்காங்க. 2.5 மணி நேரம் எமோஷனல் நல்லா இருந்தாரு. ஆனா அலற மாரி இல்ல, ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். அந்த மாரி ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள்ல இந்த மேக்கப் வந்து உறுத்தலா இருக்க பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சு மேக்கப்? அது அவங்க ஒரிஜினல் மாரியே இருந்தது அந்த அளவுக்கு. ஆனா காதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரிஜினல் மாரியே இருந்தது. அவங்க வயசானா எப்படி இருப்பாங்களோ அந்த மாரி இருந்தது மேக்கப்லாம். சொல்றாங்க எல்லாரும் வயிற்று ரொம்ப 20 கிலோ தூக்கிருக்காங்க, காலில் ஒடிச்சுன்னு. உண்மையா பொய்யா தெரியல, நம்ம கண்டது இல்லை. ஆனா அந்த அளவுக்கு நல்லா இருந்தது.
அந்த மாதிரி ஒரு காமெடி அது பாலிடிக்ஸ் வேணா சார், பாலிடிக்ஸ் விட்டுருங்களா, அதுல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். எதுக்கு அரசியல் பாலிடிக்ஸ் சம்பந்தமா இருக்கா? பாலிடிக்ஸ் சம்பந்தமா 1-2 இருக்கு, அது விட்டுடுங்க. அதுல ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லபடியா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ஓவரால் படக்குழுக்கு ஒரு வாழ்த்துக்கள், செம்மையா இருக்கு படம். இதே இயக்குனர் தான் வந்து அடுத்து சேவன் அடுத்த படம் சிவகார்த்திகேயன் கமிட் ஆயிருக்கு. இவர் எப்படி பண்ணிருக்காரு? இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. நிஜமா அவரை பார்க்கணும் போல இருக்கு. யார் சாமி நீ எங்க இருந்த அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அந்த இயக்குனர், நல்லா பண்ணிருக்காரு. ஓவரால் தேங்க்ஸ், சூப்பர். ஃபெமினிசம், யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது, ஒரு நாள் நம்ம உழைச்சு சாப்பிடணும், பெண் சுதந்திரம் எல்லாமே சொல்லியிருக்காங்க தாய் கிழவி. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பெண்கள் எல்லாருமே கட்டாயம் வந்து தவிர்க்க கூடாது. இதுதானே ராதிகா மேம் தானேன்ற ஒரு இது சீரியல் மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓவரால் சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க ராதிகா மேம். இந்த மாதிரி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, சூப்பரா இருக்கு. நல்ல காமெடி. இனிமே வருவாங்க சார், மக்கள் இனிமே எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன சொல்றது, 160 rupees டிக்கெட்டுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி, ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியா போறேன் இந்த படம் பார்த்துட்டு. நானும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வரேன், இந்த படத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி. மாமியார், என் அம்மா எல்லாருமே கூட்டிட்டு வரேன். நல்லா இருக்கு படம், ஓவரால் சூப்பர். வந்து பாருங்க சார், தாய் கிழவி சார் பக்காவா நடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுமே கூட்டிட்டு வாங்க, உங்க மகள், அம்மா, மாமியார் எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு படம். ஒரு மதுரை மாவட்டத்துல தான் சம்பவம் நடக்குது, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். படத்துல பிடிச்ச விஷயம் யூஸ்வலா ஆரம்பிச்சது காமெடியா அப்படியே மூவ்மெண்டா போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி, ராதிகா மேமோட அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க, பெண்கள் வந்து சுயமா சம்பாதிங்க, நமக்கு உண்டான நம்மளுடைய நம்ம தேவைக்காக நாம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அரசியல்லாம் எதுவும் இல்லை சார், ஒரு சும்மா கமல் சார் படத்தை வச்சு ஒரு மூத்த புள்ள வந்து கமல் சாரோட ஃபேன் பேஸ்ல கமல் சார் படத்தை அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கம்பல்சரி பார்க்கலாம் படம். சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் அப்படியே படியில உட்காந்துருப்பாங்க, அதுல மாசா ராதிகா மேம் உட்காந்துருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எமோஷனலா அந்த அளவுக்கு எமோஷனல் இல்ல, ஒரு சென்டிமெண்டலாவும் ஒரு கேர்ள்ஸ் ஹார்ட் டச்சிங் ஃபீலிங்காவும் இருந்த ஒரு படம். காமெடியும் சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து கேர்ள்ஸ்ல ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம ஒரு பெண்ணா என்னெல்லாம் சாதிக்கலாம், ஒரு பெண்ணால தனியா இருக்க முடியும், அவங்களாலே சேவிங்ஸ் பண்ண முடியும், அவங்களாலே லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்க முடியும், கண்டிப்பா இருக்க முடியும். அவங்களோட இது துணை இல்லாம இவங்களோட வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறணும். நீங்க வீட்லயே இருக்காதீங்க, நீங்களும் ஒரு வேலை போய் செய்யுங்க, உங்களுக்கான சேவிங்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்னா அடையாளத்தை நீங்களே உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவான படமா இருக்கு.